வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். சாம்சங் கேலக்ஸி A53 5G A52s சக்சஸர். ஆனால் ஒரு புது ப்ராசஸர் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம என்னது Exynos 1280. 1280 அதோட கோட் நேம் என்ன? 8825 அதோட கோட் நேம். ஓகே. 8GB ரேம் நம்ம கிட்ட இருக்குது. 8GB ரேம் வெர்ஷனு, 6GB ரேம் வெர்ஷனும் இருக்கு. ஆனால் 128GB ஸ்டோரேஜ் தான் இருக்கு. LPDDR4X ரேம் தான். UFS 2.2 தான் நினைக்கிறேன். ஓகே. LPDDR5 கிடையாது. அந்த அளவுக்கு இந்த மெட்டீரியல்ஸ்ல வந்து இனி வரல. ஓகே. அது தவிர வந்து 2 GHz இந்த 6 கோர்ஸ் வந்து 2 GHzல இருக்கு. பிரைம் கோர்ஸ் வந்து 2 கோர் 2.4 GHzல இருக்கு. Cortex A55 A78. புது இது இல்லையா? A710 அது இல்ல, அதெல்லாம் ஹை எண்ட்ல மட்டும் தான். அதெல்லாம் ஃபிளாக்ஷிப் மட்டும் தான் இப்போதைக்கு யூஸ் பண்றாங்க. புது ப்ராசஸர்ல 5 nanometer. ஓகேயா? சரி, நிறைய இது வந்து 6 nanometerல இருக்கு. இப்போ வந்து 5 nanometer. பேட்டரி எஃபிஷியன்சி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும். Full HD Plus இருக்கு. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. பேட்டரியும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 5000 mAh இருக்கு. போன ஜெனரேஷன் எவ்வளவு இருந்துச்சு? 4500. எல்லாமே 4500 தான் கொடுத்திருந்தாங்க. A சீரிஸ்ல இப்போதைக்கு 5000 ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க. ஓகே. கூலிங் மெக்கானிசம்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி பெஞ்ச் மார்க்ஸ் பார்ப்போம். என்ன கீழே இருக்கு? 3,76,000 மேக்ஸிமமே நான் இப்ப பார்த்தேன் ஆன்லைன்ல 3,80,000 தான் இருக்கு இந்த சிப்பு. சோ அவ்வளவு நல்ல சாம்சங் கேட்டா வந்து பெஞ்ச்மார்க் we don't believe in benchmarks அப்படின்னு சொல்லிட்டாங்க. we don't believe in performance சொல்றாங்க. அதுதான் மெயின். இதே A52 எடுத்தா 4,80,000 அப்படியே 1 lakh அதிகம். இதாவது போன ஜெனரேஷனோட போனு. ஆனா அதுல 778 இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதே பிரைஸ் தான். அது 36,000 இருக்கு, இது 35,000 இருக்கு. அவ்வளவுதான். ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஆனா பெர்ஃபார்மன்ஸ் எங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. வேற இப்போ இதுவே நல்லா இருக்கு. M52 778 தான். இதெல்லாம் வந்து 778 தான். 778 இதுவே நல்லா இருக்கு. ஓகே. இது கேட்டா பெஞ்ச் மார்க்ஸ்லாம் பார்க்காதீங்க அப்படின்றாங்க. Geek Bench 5ல இது இப்போ நாட் C2 கம்பேர் Dimensity 900 கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டா பெட்டரா இருக்கு. சிங்கிள் கோர். ஆனா சிங்கிள் கோர்ல ஆனா எப்பவுமே அப்படிதான் இருந்துச்சு. சிங்கிள் கோர் கொஞ்சம் இல்ல, சிங்கிள் கோர் பெட்டரா இருந்தா மல்டி கோர் கொஞ்சம் கம்மியா இருக்கும்ல. ஆனா சிங்கிள் கோர்லயே A52s M52 எல்லாம் பெட்டரா இருக்கு. எதிரே பாக்காத அப்படியே போயிட்டே இருக்கு. சிங்கிள் கோர் ஸ்னாப் டிராகன் பெட்டரா இருக்கு. ஆமா. மல்டி கோர் பார்த்தா அப்படியே டவுன். லாஸ்ட் ஃபுல் லாஸ்டா பா 695 இது கம்பேர் பண்ணும்போது 11 ஹைப்பர் சார்ஜ்ல என்ன ப்ராசஸர் இருக்கு? 11 ஹைப்பர் சார்ஜ் 920. சோ அதெல்லாம் எல்லாமே டாப்ல இருக்கு. கம்பேர் பண்ணும்போது பார்க்க கூடாது. நம்ம பெர்ஃபார்மன்ஸ்னா கேமிங்ல தான். சரி, அப்படி கேமிங்ல தான் பண்ணிருக்காங்க. கூலிங் மெக்கானிசம்லாம் இருக்கு அப்படின்றாங்க. அப்படி என்னதான் கூலிங் மெக்கானிசம் பண்ணிருக்காங்க நம்ம செக் பண்ணுவோம். கேம்ல செக் பண்ணலாம். ஸோ கேம் லான்ச்சர் இருக்கு சாம்சங்கோட. இது டெம்பரேச்சர் எவ்வளோ? 31, 29, 30. ஓகே, இப்போ கொஞ்சம் கூலாக தான் இருக்குது. அண்ட் பேட்ரி இப்போ 78. அவங்களோட கேம் லான்ச்சர் சாஃப்ட்வேர் வழியாக கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். பேட்டில் கிரவுண்ட் ஃபஸ்ட்டு. இதில் வந்து அந்த FPS மீட்டர்லாம் கிடையாது. ஆமாம், ஆனால் அந்த இந்த கேம் பூஸ்ட் ப்ரையாரிட்டி மோட்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். மானிட்டர் டெம்பரேச்சர்லாம் இருக்குது. ஆனால் இங்கே உங்களோட ப்ளகின்ஸ் பட்டன் இருக்கும், அது இல்லை. ஸோ மோஸ்ட்லி Exynos 1280 சப்போர்ட் இல்லை. சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ். ஓகே. பெசல்ஸ் ஈக்குவலா இல்ல. செட்டிங்ஸ். ஹலோ. வரவே இல்லை. கிராஃபிக்ஸ்ல HD ஹையா அல்ட்ரா எக்ஸ்ட்ரீம் அது இங்க ஆப்ஷனே இல்லையா? HDR இல்ல, அல்ட்ரா HD இல்ல, ஸ்மூத்ல கூட எக்ஸ்ட்ரீம் இல்ல ஜி. ஐயோ, HD ஹை அவ்வளவுதான் இருக்கு. ஆப்டிமைஸ் பண்ணல இந்த ப்ராசஸரை. ஒண்ணுமே இல்ல. சரி, அட்லீஸ்ட் கேம்ல அதனால தான் அந்த FPS மீட்டர்லாம் வைக்கலையோ. This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. Team match, let's go. ஓரளவுக்கு ஸ்மூத்தா இருக்கு. ஆனா கொஞ்சம் பரவாயில்ல. இல்ல, கொஞ்சம் ஜிட்ரியா இருக்கு.
already 2 ஆமா ஃப்ரேம் ரேட் கொஞ்சம் டிராப் ஆகுது. 78 இருந்துச்சு. ஸ்மூத்தா இல்ல அந்த கேமிங். பின்னாடியில இருந்து சுட்டான். Clear. Reloading. The red team is in the lead. தெரியுது. Kill. Cover me. You done it. No mercy. Cover me. Nice shot. யார் இங்கன்னு சொல்றாங்க? நான் மட்டும் தான் இருக்கு. Be careful. Hey. You're losing the game. The Hey, blue that's it. team doesn't have a lot of time left. Half of the match is over, Oh, and and the இருக்கா? red team is in the lead. Your team is in the lead. Expired. Reloading. ஏய் பாத்தியா ஃப்ரேம் ரேட் டிராப் ஆகுது பாத்தியா? இந்த கேமுக்கே ஃப்ரேம் ரேட் டிராப் ஆகுதா? பார்த்தேன் 2 பேரு அனுப்படா. Red team victory. கேம் விட்டு 36 37 அதுக்குள்ளயா இந்த கேமுக்கா கம்மியா இருந்துச்சு. 31-29 இருந்துச்சு. சார்ஜ் 78 76. ஓகே அது ஓகே. சரி கால் ஆஃப் டியூட்டில ஃப்ரேம் ரேட் டிப் ஆக கூடாது. மீடியம் மட்டும் தான் இருக்கா? ஐயோ மீடியம் வெரி ஹை. மேக்ஸ் போட்டா லோக்கு போகுது, மீடியம் போட்டா வெரி ஹைல இருக்கு. ஓகே புது ப்ராசஸ் புது ப்ராசஸ் ஓகே. ஆப்டிமைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. எனக்கு என்ன பிரச்சனை, இந்த போனோட பிரைஸ் ரேஞ்சு இங்க அண்டர் 15,000 இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துனா ஓகே. அண்டர் 20 கூட ஓரளவுக்கு ஓகே. சரி இந்த கேம் எப்படி ஓடுறதுன்னு பார்க்கலாம். ஐயோ இந்த மேப்பர் இரிட்டேட் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே ஸ்மூத்தாக இருக்கு. டேய் இப்போ தான் கேம் ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ லீட் போச்சா?
ஐயோ சாப்பிட்ற ஐயோ சை. நெருங்கிட்டாங்க. It's too close. Fight harder. We've taken the lead. பிஸ்ட வச்சு அடிக்கிறான். எங்க அது என் டீம்மேட். We tied for the lead. We've taken the lead. டீம்மேட் ஐயோ எவ்வளோ பேர் இருக்காங்க. We've taken the lead. ஏன் 37 ஓகே வந்துருச்சா? Predator missile inbound. Predator missile ஐயோ நான் சாவ போறேன். இல்ல சாவல. ஏய் ரெண்டே ஒரே ஒரு பாயிண்ட் வேண்டாம். அப்பா நீங்க தெரியுதா? வாவா அது கையில இந்த கேம்க்கே போட்டியா? இது பேட்டரி 74 76ல இருந்து. சரி அப்போ 2% கம்மியாச்சு. சரி அடுத்த கேம்ல பார்க்கலாம் எப்படி ஓடுறதுன்னு. இந்த கேம்ல எனக்கு ஃபுல் மேக்ஸ் செட்டிங்ஸ் போடலாம், ஆனா ஃப்ரேம் ரேட் தான் டிப் ஆகும். அதான் பிரச்சனை. இப்போ 695 ஃபுல் மேக்ஸ் 60 fps ன்னு போட்டோம். 6 days போட்டாச்சு, ஆனா அதுல என்ன ஃப்ரேம் ரேட் வந்துருச்சுன்னு தெரியலையே. 30 35 தான் வந்துச்சு. இது ஒரு கண்டிப்பா அண்டர் 24. ஏன்னா எனக்கு 24 fps எப்படி ஓடுதுன்னு தெரியும், 30 கூட எப்படி ஓடுறது தெரியும். அது டெஃபினட்டா அதோட கம்மி. கண்டிப்பா அண்டர் 20 இருக்கு. ஸ்லோ மோஷன் நடங்க மாதிரி இருக்கட்டும். பண்ணுமா இல்ல சொல்லுங்க. இன்னும் இருக்கு, இது முடிஞ்சிருங்களா? பண்ணிட்டு இருக்கு. இதோட பெட்டர் ஆகாது கண்டிப்பா. இந்த பார்ட்டி 6/6 போட்டா இல்ல அதுதான் 1 மினிட்காக இருக்கு. ஓகே இப்பயே தெரிஞ்சு போச்சு எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்ட்டு. இந்த ஃபோனை கேமிங்காக கண்டிப்பாக வாங்காதீங்க. இந்த ஃபோன் நிறைய ஃபோன்ஸ் இருக்கு இதோட பெட்டரா இருக்கும். ஏன் A50 கிடைச்சா வாங்கிடுங்க. ஆமா அதுவே பெட்டர். எவ்வளோ பெட்டர் டீல் இது. இதோட பட்ஜெட்ல வந்து M சீரிஸ் கூட இருக்கு, அதுவே வாங்கிடுங்க. ஓகே இதுவும் வந்து சாம்சங் கேலக்ஸி A53 5Gயோட பெஞ்ச்மார்க்ஸ் அண்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ கூட சீக்கிரம் ரிவ்யூவும் வரும். வெயிட் பண்ணுங்க, அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் சியர்சன் மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே ஹீட்டிங்கும் பார்த்துடலாம். ஹீட்டிங் அப்படியே தான் இருக்கு, அந்த அளவுக்கு ஹீட் ஆகல. ஏன்னா அந்த ப்ராசஸர் அவ்வளோ ஒர்க் ஆகல. அவ்வளோதான். அடுத்த வீடியோ சந்திப்போம்.